அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்னென்னா, பேசும் வார்த்தையில் கவனம். பேசும் வார்த்தையில் கவனம் இங்கக்கூடிய விதையை தாங்க நம்ம விதைக்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாமா? வாங்க. குருச்சேத்திரம் 18 நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது. திரௌபதிக்கு தனது வயது 80 ஆனது போல் இருந்தது. உடல் ரீதியாகவும் மற்றும் மன ரீதியாகவும் கூட 80 வயதை கடந்தது போல் திரௌபதிக்கு இருந்ததாம். அஸ்தினாபுரம் நகரை சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தனர். ஆண்கள் எண்ணிக்கை குறைவு. அனாதைகள் அங்குமிங்கும் சுற்றித் திரிவதைக் கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுர அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்து கொண்டிருந்தாள் விரக்தியாக. பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்தவுடன் ஓடி வந்து அவர் காலில் விழுகிறாள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று. கிருஷ்ணர் அவள் தலையை தடவி கொடுக்கிறார். அவளோ அழத் தொடங்கினார். நேரம் மெல்ல மெல்ல நகர்கிறது. அவளிடம் இருந்து விலகி பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்த பகவான் கிருஷ்ணர் கேட்டார், திரௌபதி, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா. விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல் எதுவும் வேலை செய்யாது. அது அதன் போக்கிலேயே அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளையும் மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய் திரௌபதி. உன் பழிவாங்கல் முடிந்தது அல்லவா? துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, கௌரவர்கள் அனைவரும் அடைந்துவிட்டனர். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் அல்லவா என்று கிருஷ்ண பகவான் கேட்கிறார். அதற்கு திரௌபதி, சகோதரா, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ண பகவான், இல்லை திரௌபதி, உண்மை நிலையை தான் உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன். எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவுதான் என்பதை உனக்கு உணர்த்த வந்தேன். அதற்கு திரௌபதி, அதனால் என்ன? இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பா கிருஷ்ணா? அப்படித்தான் சொல்ல வருகிறீர்களா என்று கேட்கிறாள். அதற்கு கிருஷ்ண பகவான், இல்லை திரௌபதி, நீ மட்டும் காரணம் என்று கருதாதே. ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்திருப்பாயானால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து இருக்க மாட்டாய் என்று கூறுகிறார் கிருஷ்ணர். அதற்கு திரௌபதி, நான் என்ன செய்ய முடியும் கிருஷ்ணா? அதற்கு கிருஷ்ண பகவான் கூறுகிறார், நீ நிறைய செய்திருக்க முடியும் பாஞ்சாலி. உனது சுயவரம் நடந்தபோது கர்ணனை அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பளித்து இருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவது இருந்திருக்க கூடுமல்லவா? சரி, அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாகும்படி கட்டளையிட்டதை அப்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் அல்லவா? சரி, அதற்கு பிறகு உன் அரண்மனையில் துரியோதனனை அவமானப்படுத்தினான். பார்வையற்றவரின் மகன்கள் குருடர்கள் என்று நீ அவமானப்படுத்தினாய் அல்லவா? அவ்வாறு நீ சொல்லாமல் இருந்திருந்தால் நீ மானபங்கப்படுத்தியிருக்க மாட்டாய். அப்போது கூட ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்திருக்கும். இது அனைத்துமே நம் வார்த்தைகள் கூட விளைவுகளுக்கு பொறுப்பாகும் திரௌபதி. நீ பேசுவதற்கு முன் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் எடை போடுதல் மிக மிக முக்கியமானது. இல்லையெனில் அதன் தீய விளைவுகள் உன்னை மட்டுமல்ல, உனது சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிடும் என்றார் கிருஷ்ணர். உண்மைதாங்க, வார்த்தைக்கு வலிமை அதிகங்க. பற்களில் விஷம் இல்லைங்க, ஆனால் பேசும் வார்த்தைகளில் விஷம் கக்கும் ஒரே விலங்கு எது தெரியுமாங்க? இவ்வுலகில் மனிதன் மட்டுமேங்க. அதனால தான் ஆண்டவன் 5 ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு ஜீவன்களுக்கு பேசக்கூடிய ஒரு செயலை பகவான் கொடுக்கவில்லைங்க, இந்த சக்தியை கொடுக்கல. ஆனால் மனிதனுக்கு மட்டும் பேசும் சக்தியை கொடுத்திருக்கிறார் என்றால் எதில் கவனமாக நாம் இருக்க வேண்டும்? நம் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டுங்க. வார்த்தையை விட்டுவிட்டால்
விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வார்த்தையும் நாம் விடும் பொழுது அதை எடை போட்டு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நல்லா இருந்ததா? இன்றைக்கி நம்ம விதைத்த விதை வார்த்தையில் கவனம் தேவைங்க. வார்த்தையில் கவனம் இல்லாமல் வீசிட்டோம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அடிமையாக இருக்க வேண்டுங்க. வரக்கூடிய விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஆகவே நாம் நிதானமாக இடை போட்டு வார்த்தைகளை விடுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த விதையை விதைத்துவிட்டு நான் நகர்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.